வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடி ஜாப் கெட்டிங் பயணத்தில் இன்னைக்கு நாள் 33. இன்றைய நாளில் வழக்கம் போல் வேலையா மெயிலில் ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் டேவை ஆரம்பித்தேன். 2 நாளாக மெயிலை செக் பண்ணாத காரணத்தினால நிறைய மெயில் வந்து குமிஞ்சிருந்துச்சு. பட் அதில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாதனால எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையாக போர்ட்டலில் ஏதாச்சும் ஜாப் அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்திருந்த ஒரு ஜாப் அப்டேட்டுக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ரொம்ப நாளாக ரெஸ்யூம் சம்மந்தமாக ஒரு வேலையை பெண்டிங்லேயே வச்சிருந்தேன். அது என்னன்னா ரெஸ்யூமோட அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணி முடிக்கலான்ட்டு உட்காரும் போது தான் ஒரு யோஜனை. நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மளுக்காக ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாமேன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் அந்த யோஜனையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணி தரலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பட் எல்லாருக்கும் பண்ணணும்னு நினச்சா நம்மளால பண்ண முடியாது. அதனால ஒரு 10 ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் ரெடி பண்ணி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ரெஸ்யூம் தேவைப்படுறவங்க ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ட்டு எனக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக மெசேஜ் பண்ணுற ஒரு 10 ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்யூம் வேணா அதை மட்டும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கதையில் ரெஸ்யூம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ப்ராப்பராக இருக்கான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேலையாக லிங்க்டின்ல ஏதாச்சும் ஜாப் போஸ்ட் மாட்டுதான்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மாட்டின 2 போஸ்ட்டுக்கும் இமெயில் மூலமா நம்ம ரெடி பண்ண ரெஸ்யூமை சென்ட் பண்ணிட்டு இன்னைக்கான டேவை முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன்.